ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஃப்ரூட்ஸ் ஆம்லேட். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறது. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை 1, வாழைப்பழம் 1, எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆப்பிள் ஒரு அரை ஆப்பிள் எடுத்திருக்கேன், நல்லா தொலி சீவி எடுத்துக்கோங்க. கேரட் ஒரு அரை கேரட்டை நல்லா இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைனா நெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் முதல்ல வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்குள்ள நம்ம சுகரா இல்லைனா நம்ம வெல்லம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் கேரட் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஆப்பிளையும் இதே மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆப்பிளும் கேரட்டும் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 7 month ப்ளஸ் அப்படி கொடுக்குறதா இருந்துச்சுன்னா ஆப்பிளையும் கேரட்டையும் நல்லா மிக்சியில் அரைச்சி கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆப்பிள், கேரட், வாழைப்பழம் எல்லாத்தையும் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்கு அந்த நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் சுகர் எதுவுமே போட வேணாம், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இதில் மெயின் விஷயம் என்னென்னா, நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்சரை இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்க மறந்துடாதீங்க. ஒரு 4 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஊற்றி கொடுக்குறனால குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணிடலாம். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது சூப்பரான ஃப்ரூட்ஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நீங்கள் மேலே கொஞ்சம் தேன் ஊற்றி கொடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். Thank you, friends.